ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதாவது சேப்பங்கிழங்குக்கு பால்ஸ். நம்ம சீஸ் பால்ஸ்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி இப்போது நான் வந்து சேப்பங்கிழங்குல ஒரு பால்ஸ் செய்ய போகிறேன். அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுருக்கலாம், ஒரு ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு வாங்கி வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பவுடர் அது போடலாம். எல்லார் வீட்லேயும் ரைஸ் பவுடர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, அதாவது பொரிக்கடலை, பொட்டுக்கடலை, ட்ரை சன்னா தால், இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் பவுடரும் பொட்டுக்கடலை பவுடரும் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து சேப்பங்கிழங்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேசிக்கலி என்னென்னா, நம்ம இந்த இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் பிடிக்கிற அளவுக்கு அந்த மாவு வந்து இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போட்ட அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பால் பிடிக்கிறதுக்கு. இதுலேயே நீங்கள் வேணால் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதெல்லாம் சேர்த்துட்டு கட்லெட் மாதிரி கூட இதை தட்டிட்டு அப்படியே முட்டையிலையும் பிரெட் கிராம்ஸ்லையும் போட்டு கட்லெட் மாதிரி கூட பொரிச்சு எடுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், என்னென்ன செய்யணுமோ செய்யலாம். இப்போ இதை சின்ன உருண்டைகளாக ஊட்டிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சேப்பங்கிழங்கு நம்ம பிசைஞ்சோம் இல்லைங்களா, அதை இப்படி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது காஞ்சிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அது நல்லா உள்ளேயும் வெந்து வெளியவும் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த 2 மாவும் சேர்க்குறது எதுக்குன்னா, பச்சரிசி மாவு வந்து கிறிஸ்பினஸ்க்கும், இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து பைண்டிங் ஏஜெண்டாகவும் சேர்க்குறோம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்செல்லாம் போகாது, தூளாக ஆகாது, அதனால அது சேர்த்துக்கிறோம். நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த பதம் வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். அப்படி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சேப்பங்கிழங்கு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.